ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் அரைக்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து தேங்காயெல்லாம் உரிச்சு போட்டுட்டு இருக்கேன். இது எப்படின்னா ஒவ்வொரு நாளாக மரத்துலேருந்து ஒரு தேங்காய் விழும். இது எல்லாமே நான் சேகரித்து ஒரு நாள் வந்து எல்லா தேங்காயும் எடுத்து போட்டு இந்த மாதிரி தேங்காய் உரிச்சு போடுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து தேங்காய் வந்து நோண்டி போடுவாங்க. நடுவில் வந்து இந்த குட்டியும் ஒன்று வேலை பார்த்துட்டு இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவரும் அதே மாதிரி மட்டை தேங்காய் எடுத்து வந்து இதில் சொருகத்தும் அதே மாதிரி தேங்காய் நோண்டி போடுறது இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு அவரும். இது எல்லாமே வந்து கொப்பரை தேங்காங்க. சப்போஸ் இதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க தேங்காவும் கிடைச்சதுன்னா அதை நான் வீட்டுக்கும் எடுத்துப்பேன். எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக ஆயிடுச்சு, தண்ணியே இல்லாமல் இருக்கிறதா கொப்பரை தேங்காய். ஸோ அந்த மாதிரி தேங்காவெல்லாம் நாங்கள் வந்து எண்ணெய் காட்டுறதுக்காக போட்டுருவேன். ஓகே, எல்லா தேங்காவும் நோண்டியாச்சு. இப்போ நான் காய வச்சுட்டு இருக்கேன். ஒரு 6 to 7 days கிட்ட நல்லா காயணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஒரு 2-3 நாள் தான் காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அவங்களும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அவங்க உடச்சி பார்ப்பாங்க. ஸோ எப்படி இருக்கணும்னா ரொம்ப காயவும் கூடாது, இந்த 2 ஸ்டேஜுக்கு நடுவில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் தேங்காவை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அரைச்சி கொடுப்பாங்க. ஓகே, இது நாங்கள் வந்து ஒரு 7 நாள் கிட்ட காய வச்சுட்டோம். கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நாம் வந்து தேங்காய் அரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகலாம் கடைக்கு. அரைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் போட சொல்லுவாங்க. நாங்கள் வெயிட் போட்டு பார்த்துட்டோம். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 4800 இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோ இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்த தேங்காய். கடையில் வந்து மினிமம் 3 கிலோ இருந்தால் தான் நம்ம தேங்காவே வாங்கிப்பாங்க. நம்ம தேங்காய் 4800 இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டாங்க. அங்கே பாருங்க, இந்த செகண்ட் மிஷின் இருக்குல்ல, அதில் தான் நம்ம தேங்காவை போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. இந்த 5 கிலோ தேங்காய்க்கு எவ்வளோ எண்ணெய் வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். ஃபைனலாக அரைச்சாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். 5 கிலோ தேங்காய் நான் கொடுத்ததுக்கு எனக்கு 3 லிட்டர் எண்ணெய் கிடைச்சிருக்குங்க. எவ்வளோ லிட்டர் எண்ணெய் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி காய வைக்கிறோம் அதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. உங்க வீட்டில் மரம் இருக்கும் போது நீங்களும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக பயனடைச்சுக்கோங்க.